ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக காண்பிக்கிற எல்லா அன்பின் பிரயாசங்களை கர்த்தர் மறந்து போகாமல் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்வாராக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று சொன்னது போல நீங்கள் சுகமாய் பலமாய் இருக்க வாழ்த்துகிறேன். கடந்து போன 2 மாதங்களாக இந்த 2025ஆம் வருஷத்தில் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ போராட்டமான சூழ்நிலைகளிலும் தேவன் தமது கரத்தை பிடித்து நடத்தியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலேயும் கூட இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. மறுபடியும் நான் சொல்லுகிறேன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஓ, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நம் நாடி நரம்புகளை முறுக்கேற செய்து ஆவியிலே ஆத்மாவிலே அனல் கொள்ள செய்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியான உந்து சக்தியாக நம்மை உணர்த்துகிற, உயர்த்துகிற, மேன்மைப்படுத்துகிற ஒரு வசனமாக இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நீதியினால் ஸ்திரப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அநீதியான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நல்லது செய்வீர்களேயானால் உங்களுக்கு அவர்களே தீமையை செய்யக்கூடிய ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்தில் நம்பி நாம் சிலருக்கு செய்கிற நன்மை நிமித்தமாக தீமைகளை அனுபவிக்கிற இந்த உலகத்தில் இன்றைக்கு கர்த்தர் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஆண்டவருடைய வசனம் பாருங்க, நீதி, ரைச்சஸ், நீதிமான் என்று பைபிளில் அநேக வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது மிக ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கலகலத்து போன, வெலவெலத்து போன, அல்லது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற, திருச்சபையில் இருக்கிற, தேவனை விசுவாசிக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஸ்திரப்படுத்துகிறார். எதனால் ஸ்திரப்படுத்துகிறார்? நீதியினால் ஸ்திரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகமே அநீதியால் நிறைந்திருந்தாலும் கூட தேவ பிள்ளையுடைய அடையாளம் என்னவென்றால் நீதிதான். ஆண்டவர் சொன்னார், வேதபாரகர் பரிசேயர் என்பது நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஓ, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்படியானால் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து அவர் நீதிமானாக இருக்கிறபடினாலே அவருடைய நீதியை நமக்கு ஆண்டவர் அலங்கரிக்கிறார். அவருடைய நீதியினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது பலவிதமான காரியங்களை எல்லாம் கேள்விப்படும் பொழுது ஒரு நீதிமானை பார்க்கிறதே அரிதமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மை நீதியினால் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி ஆண்டவர் அவருடைய காரியங்களை செய்வதற்கு எடுத்து பயன்படுத்துவார். நீதியினால் ஸ்திரப்படுகிறதான காரியம் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையினாலே பலப்படுவது, தேவனுடைய கிருபையிலே பலப்படுவது, தேவனுடைய மகிமையிலே பலப்படுவது, தேவனுடைய காரியங்களிலே அதிகமாய் பலப்பட்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வது. இன்றைக்கு நீதி செய்கிற எவரையும் கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கும் பொழுது அநேக நீதி இருக்க வேண்டிய இடத்துல நீதி இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிற வாக்கு தத்தம், நீதியினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. நீதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அந்த நீதியை என்ன செய்கிறாராம்? அது பட்ட பகலை போல மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் நீதி செய்யும் பொழுது, நீதியிலே வாழும் பொழுது, நீதியான வாழ்க்கை வாழும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய கூட்டம் ஏராளமாக இருக்கும். ஹல்லேலூயா.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீதியிலே ஸ்திரப்பட்டு பலப்படுத்தி வாழும் பொழுது அநேக துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் நீதிமானை அசைக்க முடியாது. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானை அவர் காருண்யத்தினாலே தாங்குகிறார். நீதிமானை பசியினால் வருந்த விடார். நீதிமானுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீதிமான்களை கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் நீதியிலே வாழ்கிறோமா? நீதியான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நீதி நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலேயும் காணப்படுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஆகவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீதியினால் ஸ்திரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நீதியிலே, கர்த்தருடைய காரியங்களில் பலப்படும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும். ஹல்லேலூயா. நீதிமானாய் இருக்கிறவர்களை, அவருடைய பிள்ளைகளை அவரை ஸ்திரப்படுத்துகிற தேவன் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும். ஹல்லேலூயா. ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் அலைந்து திரிகிற வாழ்க்கை அல்ல, அமெரிக்கையோடு வாழ்கிற வாழ்க்கை, ஸ்திரப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை. இன்னும் பல வருஷமாக ஆயிடுச்சுங்க விசுவாசியாக இருக்கிறாரு, ஒன்றும் ஸ்டெடி இல்லாமல் இருக்கிறாருங்க. பையன் நல்லா படிச்சிருக்கிறார், இது பண்ணுறாரு, ஆனால் இன்னும் ஸ்டெடி ஆகலைங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், நிலைநிறுத்துகிறவர். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையிலும் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற நியாயக்கேட்டின் மக்கள் நீதிமானாய் இருக்கிற நமக்கு விரோதமாக தீயை இறைக்கக்கூடிய வார்த்தைகளை, நாம் ஒழிந்து போக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய செயல்களிலே ஈடுபட்டாலும் கூட அவர்கள் அகன்று போவார்களே தவிர நீதியினால் ஸ்திரப்பட்ட மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீதிமானை அவர் நிலைநிறுத்துகிற, பலப்படுத்துகிற, ஸ்திரப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தானியேல் ஒரு நீதிமானாக இருந்தார். தேவனுடைய காரியங்களுக்கும் ராஜாவுடைய காண்களுக்கும் எல்லா காரியங்களிலும் அவன் நீதிமானாக இருந்தபடினாலே அவனுக்கு விரோதமான ஏராளமான கூட்டம், அவனுக்கு விரோதமாக பல பேர் சூழ்ச்சியான காரியங்கள், இவனை எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி சூழ்ச்சி பண்ணின பொழுது வேற ஒரு குற்றமும் இவனுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்றில் கண்டுபிடிக்கலாம், தேவனை தேடுகிற விஷயத்தில் மட்டும் அவனை குற்றம் கண்டுபிடிக்கலான்னு எல்லாரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் தேவனை தேடுற விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஆனால் தேவனை தேடுகிற விஷயத்தில் மட்டும்தான் அவனை குற்றம் காட்ட முடியும் என்று சொல்லி அவனை 3 நாள் அளவும் என்ன செய்யக்கூடாது? ராஜாவை வணங்க வேண்டும், அவன் தேவனை வணங்கக்கூடாது, யெகோவா தேவனை வணங்கக்கூடாது என்று சூழ்ச்சி பண்ணி பலவிதமான காரியங்களை அப்படி வணங்கினால் சிங்கங்களின் கெபியிலே போடப்படும். நீதிமானுக்கு பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்கே விசுவாசத்தில் நிற்கும் பொழுது பிரச்சனை குறைய போறதில்ல. விசுவாசத்தில் நிற்கிறவர்களுக்கு பிரச்சனை 7 மடங்கு அதிகமாக போகுது. ஆனால் 7 மடங்கு பிரச்சனை அதிகமானாலும் 7 மடங்கு பிரச்சனையிலும் என் இயேசு உலாவுகிறவராக, அந்த அக்கினி ஜுவாலையிலே உலாவுகிறவராக, அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, யோசேப்பை போல, வேதத்தில் காணப்படுகிற தானியேலை போல, வேதத்தில் காணப்படுகிற அநேக பரிசுத்தவான்களைப் போல நாம் ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது எந்த தீமையும் எந்த பிரச்சனைகளையும், அநீதியான மனிதர்களால் வரக்கூடிய எல்லா விதமான ஏச்சுகள், பேச்சுகள், குறை பேசுகிற காரியங்கள், நம்மை அழித்துவிட அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை நிலைநிறுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும், நமக்கு நியாயக்கேட்டின் மக்கள், நியாயமாய் வாழ்கிற மக்களை சிறுமைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இயேசுவை பற்றி
அவர் ஒரு நீதிமானாக குற்றவாளி அந்த கூண்டுகளில் நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு பயங்கர கொள்ளைக்காரன் நின்று கொண்டிருக்கிறான். உங்களுக்கு யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது எல்லா ஜனங்களுமே கொலைகாரனான குற்றவாளியான அந்த பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று தான் சொன்னார்களே தவிர நீதிமானாகிய இயேசுவை ஒன்றும் செய்யாது என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் இரவிலே பிலாத்துடைய மனைவி சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்ட அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாது என்று ஒரு சில மறைந்திருக்கக்கூடிய சில பேர் பேசக்கூடிய சில ஆட்களை வைத்திருந்தாலும் பொதுவாக எல்லாருடைய கூக்குரலும் அநீதிமான்களுடைய எல்லா கூக்குரலும் நீதிமானுக்கு விரோதமாக அவருக்கு பேசுகிற பேச்சு என்னவென்றால் அவர் சிலுவையிலே அறையும், அவரை சிலுவையிலே அறையும். யாரை? நீதிமானை. அப்படியானா நீதி எங்கே இருக்கிறது? இன்றைக்கு நீங்கள் ஒரு வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உண்மையாய் உங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, உங்கள் ஸ்கூலில் நீங்கள் உண்மையாய் உங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, கல்லூரியில் நீங்கள் சரியாய் உங்கள் வேலையை காரியங்களை செய்யும் பொழுது, சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, அநீதியாய் வாழக்கூடிய மனிதர்கள், பாவத்தை தண்ணீரை போல பருகக்கூடிய மக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் நீதியிலே ஸ்திரப்படப்படாதபடிக்கு உங்களை பிரேக் பண்ணும்படியாக, உங்களை அழித்து போடும்படியாக, உங்களை ஒழித்து போடும்படியாக பல பேர் எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வசனம் சொல்லுகிறது, நியாயக்கேட்டின் மக்கள் ஹல்லேலூயா இனி உங்களை சிறுமைப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஹல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் நீதியாய் வாழ்கிற, நீதிமானாய் வாழ்கிற உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? ஹல்லேலூயா. முன்போல் இருப்பார்கள். முன்பு எவ்வளவு சீரும் சிறப்புமாய் வாழ்ந்தார்களோ அந்த சீரும் சிறப்போடு கூட வாழ்வார்கள். அவர்களை நியாயக்கேடின் மகள்கள், அவர்களுடைய பிள்ளைகள் தீமையான மனிதர்கள் படுத்தின பாடு எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவர்களுக்கு என்ன செய்ய போறாராம்? ஆண்டவர் வசனம் சொல்கிறது, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக தேடப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் பல பேர் எழும்பி பலவிதமான காரியங்களை, தீமையான காரியங்களை, சற்பனையான யோசனைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களா? ஒன்றும் கவலைப்படாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவர் சபைகள் எனக்கு முன்பாக திடப்படும். உங்கள் சபையை திடப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை திடப்படுத்துவார், ஊழியத்தை திடப்படுத்துவார், நீங்கள் செய்கிற காரியங்களை திடப்படுத்துவார். உங்களுக்கு அவர் ஆதரவாயிருப்பார், அனுகூலமாயிருப்பார், தேவை துணையாயிருப்பார். உங்களை ஒருபோதும் விட்டு விலகவே மாட்டார். உங்கள் சபை பெருகும், உங்கள் ஊழியம் பெருகும், உங்களுடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லாம் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆனால் நீங்கள் நீதியை விட்டுவிடக்கூடாது. அநேக நேரங்களில் நான் யோசிக்கிறது உண்டு, எந்த விதமான தெய்வ பயம் இல்லாதவர்கள் எவ்வளவு பெரியதான இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று மிகுந்த கொழுத்த கன்றுகளை போலெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்களே. எவ்வளவு முகத்தை பார்த்தா, மீசையை பார்த்தா, ஆளை பார்த்தா ஜெயிச்சாண்டிக்கா, அவருடைய வாகனங்களெல்லாம் பார்த்தா நீதியா வாழ்றவங்களை காட்டலாம் அநீதியா வாழ்றவன் எல்லாம் இருக்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஆசாப்புக்கும் இதே ஒரு காரியம் இருந்துச்சு. 73ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த காரியங்களெல்லாம் பார்க்கிறோம். அவன் பேர் முதலாய் இல்லாமற் போயிற்று, சறுக்களிலே கொண்டு வந்து நிறுத்துகிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆனால் நீதியாக வாழ்கிற ஒவ்வொரு அடியையும் பயந்து பயந்து நடக்கிற உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில மனிதர்கள் வருகிறதான துன்பங்கள், துயரங்கள் இதை நினைத்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபையில் எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். உங்களை ஒடுக்கின யாருன்னு பாருங்க. உங்களை ஒடுக்கினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், உங்களை ஒன்றுமில்லாமல் ஊரை விட்டே துரத்து விடுவேன் என்று சொன்னவர்கள், கொக்கரித்தவர்கள். கோலியாத் அப்படிதான் சிறுவேல் ஜனங்களை காலையும் மாலையும் வந்து கொக்கரித்து கொண்டிருக்கிறான். யாரடா தைரியம் இருந்தா வாங்க, ஒண்டிக்கு ஒண்டி வாங்க, நான் ஜெயிச்சேன்னா நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமை, நீங்கள் ஜெயிச்சா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை. ஹல்லேலூயா. அவனை மேற்கொள்ள அவன் வார்த்தையினாலே கலங்கி போயிருந்தார்கள். ஆனால் இந்த வார்த்தைகளை அவன் தொடர்ந்து சொல்ல முடியாதபடிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை அங்கே எழும்ப பண்ணி ஒரே கூழாங்கல்ல காரியத்தை முடித்து போட்டது போல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா சத்துருக்களையும் கர்த்தர்
ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடும்படி கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் பண்ணுவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள், தேவனுக்காக வைராக்கியமாக எழும்புவீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது கொடுமை, எங்கு பார்த்தாலும் கொடுமைகள், எங்கு பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலைகள்லாம் காணப்படுகிறது. இதெல்லாம் நினைக்கும் பொழுது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எச்சரிப்படைந்து தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். தேவனுடைய காரியங்களிலே முன்னுரிமையாக இருக்க வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலுமாய் காத்திருந்து ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையார் சொன்னது போல, மாரநாதா இயேசுவே வாரும் என்று சொல்லி சொன்னது போல, கர்த்தரை எதிர்நோக்கி காத்திருக்கிற புத்தியுள்ள கன்னிகைகளாக இன்றைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது அல்லவா, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை, வாகன விபத்துகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி எங்கே நடக்கிறதான கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், விலைவாசி ஏற்றங்கள் எல்லாம் ஒரு கொடுமையான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயம் இல்லாதிருப்பாய். அடுத்தது, இன்னைக்கு பயம் இல்லாமல் இருக்க முடியுதா? எதை கேட்டாலும் பயம். பிள்ளைகளை குறித்து பயம், குடும்ப வாழ்க்கை குறித்து பயம், சமுதாயத்தை குறித்து பயம், அரசாங்கத்தை குறித்து பயம், எல்லாவற்றிலும் பயம். ஆனா நீதிமானாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில திகிலும் கிடையாது, பயமும் கிடையாது. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு பயப்படணும்? தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? பயம் இருக்கிற இடத்துல ஜெபம் இருக்காது, ஜெபம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? பயம் இருக்காது. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. விசுவாசமும் பயமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. நீ பயப்படாதே, எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலையா? ஆண்டவர் ஏற்ற வேலையில, வயசாயிட்டே போதும் பிரதர், இல்லை, கர்த்தர் ஏற்ற வேலை. இந்த கோர்ட்டு கேஸ் எப்படியாக முடியும்? ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கர்த்தர் கொடுக்க போறாரு. திருமணங்கள், நல்ல வீடு வாசலை கட்டுகிறதான அனுபவங்கள், வேலைவாய்ப்பு, உயர்வு, மேன்மைகள். இதுவரையும் நான் நினைச்ச காரியம் ஒண்ணுமே நடக்கல, இதுவரையிலும் என் வாழ்க்கையில தோல்விதான். இல்லை, இனி உங்க வாழ்க்கையில வெற்றி, ஆசீர்வாதங்கள். பயம் இல்லாதிருப்பாய். யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் நேரிட்டது. நீங்க எதையாவது குறித்து பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பயந்த காரியம் நேரிடும். ஆனா பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படணும்? பயத்தை பிசாசு அனுப்புறான். ஆதாம் ஏவாள், ஆதாமே எங்க இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவன் பயந்து, நான் ஒளிந்து கொண்டு, பயம் வந்துச்சுன்னா அப்புறம் ஒளிஞ்சிக்க வேண்டியதான். எனக்கெல்லாம் பயமே கிடையாது, எதை குறித்தும் பயம் கிடையாது, எப்போதும் கிடையாது. ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பிடிக்க வராங்க, வரும்பொழுது யாரை தேடுறீங்க? நான் இயேசுவை, நான் தான். எல்லாம் பின்னிட்டு விழுகிறான். அவர் நீதிமான், அவரை ஒன்றும் தொட முடியாது. நீதிமானாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பயம் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. பயத்துக்கே பயங்காட்டுறவங்க தான் நம்ம லெவலே வேற. பயத்துக்கே பயங்காட்டுற ஆளுங்க நாங்கள். திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்தை கண்டு துவண்டு போகாதவர்கள், துன்பத்துக்கு பயப்படாதவர்கள், துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பவர்கள் என்று அங்கே திருவள்ளுவர் சொல்றாரு. பயங்காட்டுற வேலையெல்லாம் நம்மள்கிட்ட இருக்க. பயத்துக்கு அதிபதி பிசாசு, வெற்றிக்கு தைரியத்துக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறாரோ. பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். பார்த்தாலும் திகில், எழுந்திரிச்சா திகில், லைட்டு போட்டா திகில், கரப்பாம்பூச்சி போனா திகில், அங்கே வண்டியில் போனா திகில், எங்கேயோ வண்டி முன்னாடி வந்துகிட்டு இருக்கோம், திகில். எதுக்கு திகில்? கர்த்தர் முன்னே போகிறார். ஹல்லேலூயா. அது உன்னை அணுகுவதில்லை. சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க பார்ப்போம். இந்த சொல்லப்பட்ட எதுவுமே அணுக போறதில்லை. என்ன அணுக போறதில்லை? கொடுமை அணுக போறதில்லை, பயம் அணுக போறதில்லை, திகில் அணுக போறதில்லை. அப்புறம் என்ன? இந்த உலகத்தில் ஆன்டியா இருக்கக்கூடிய எதுவுமே அணுக போறது கிடையாது. சாத்தானுடைய கிரியில் ஒன்றும் உங்களை அணுக போறதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி தேவதூர்களை வைத்து, உங்களுக்கு ஒரு தேவதூர் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த தேவதூர்கள் எல்லாவற்றையும்
அகற்றி அப்புறப்படுத்தி ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை, நீதினால் நான் சிறப்பட்டிருப்பேன், கொடுமைக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், அது என்னை ஒருபோதும் அணுகுவதில்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே நீதியினால் சிறப்பட்டிருக்கும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்வீராகப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய நீதியில வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கொடுமைக்கு தூரமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. பயமில்லாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. திகிலில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இதுவே ஒன்று எங்களை அணுகாதபடிக்கு நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்யுங்க. உம்முடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய கைடன்ஸ், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய போஷிப்பு, உம்முடைய உடுத்துவித்தல் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அவள் போக்குவரத்துகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கட்டி கொண்டிருக்கிற வீட்டை கட்டி நேர்த்தியாய் பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. பலவீனமாயிருக்கிறவர்களுக்கு நல்ல பலனை தந்து சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் தொட்டு அவளை தூக்கி குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தந்து கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சாட்சி சொல்லுகிறபடி மாற்றுங்க. பல பேர் பல கடனில் இருக்கிறார்களப்பா. பிள்ளைகளுக்கு படிக்க முடியாத, ஆண்டவரை படிப்புக்கு செலுத்த முடியாத, கட்டணம் செலுத்த முடியாதபடி எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் செய்யுங்க. ஒரு புதிய வழியை திறந்துடலுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எல்லாரும் இதுக்கு மேலாக வருகைக்கு ஆயத்தப்பட தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நாங்கள் தரிசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அப்பாவை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பரலோக சிந்தையை நீர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உலக சிந்தைகளெல்லாம் எடுத்து போட்டு முதலாவது தேவ ராஜ்ய சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ய போறக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்கப்பா. இது அநேகருடைய வாழ்க்கையை தொடரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா நன்மைகளும் அவளுக்கு கிடைப்பதாக. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கட்டும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.